வணக்கம் மக்களே, வெல்கம் டு டிஎன் கவர்மெண்ட் ஜாப்ஸ் பை உங்கள் ஆர்கே. ஸோ நமக்கு இன்றைக்கி ஜாப் வேக்கன்சிஸ் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா NHPC லிமிடெட், அங்கேருந்து தாங்க நமக்கான ஜாப் வேக்கன்சிஸ் வந்திருக்கு. அதாவது நேஷ்னல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் கார்ப்பரேஷன் லிமிடெட், இதை தான் நம்ம ஷார்ட்டாக NHPC அப்படின்னு சொல்லுவோம். இது பார்த்திங்கன்னா ஒரு பர்மனன்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தாங்க. இதுக்கு சேலரியாக பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு 1,40,000 வரை உங்களுக்கான சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் டிகிரி ஆர் டிப்ளமோ படிச்சிருந்தால் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் இருப்பாளருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ வாங்க இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன போஸ்டிங் ரெக்குவயர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் ராஜ்பாஷா ஆஃபீஸர். ஸோ இதற்கான சம்பளம் பர் மந்த்து சம்பளமாக 40,000 1,40,000 வரையும் உங்களுக்கான சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரையும் நீங்கள் மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாஸ்டர் டிகிரியில் நீங்கள் ஹிந்தி படிச்சிருந்தீங்கன்னா உங்கள் டிகிரி லெவலில் இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் நீங்கள் உங்கள் மாஸ்டர் டிகிரியில் இங்கிலீஷ் படிச்சிருந்தீங்கன்னா உங்கள் டிகிரி லெவலில் இந்தியை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகபட்சமாக 30 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 11 வேக்கன்சிஸுங்க இதுக்கு. ஸோ எஸ்சிக்கு 1 வேக்கன்சிஸ், எஸ்டிக்கு 1 வேக்கன்சிஸ், ஓபிசிக்கு 3 வேக்கன்சிஸ், இடபிள்யூசி 1 வேக்கன்சிஸ், யூஆருக்கு 5 வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கம்யூனிட்டி வைஸாக அவங்க ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரையும் உங்களுக்கு 3 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ண 3 இயர்ஸ்க்கான உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து ஜூனியர் இன்ஜினியர் சிவில், இதற்கான சம்பளமாக 29,600 1,19,500 வரை உங்களுக்கான சம்பளம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் ஃபுல் டைமாக படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் 60% மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஜென்ரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ்ஆர் இருந்தீங்கன்னா உங்கள் டிப்ளமோ இதில் நீங்கள் 60% மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும். இன்கேஸ் நீங்கள் எஸ்சி, எஸ்டி மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்தால் 50% மார்க் எடுத்திருந்தாலே போதும் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் 30 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாங்க. மொத்தம் வேக்கன்சிஸ் 109 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல், இதுக்கு பார்த்தீங்கன்னா 29,600 1,19,500 வரையும் உங்களுக்கான சம்பளம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் டைமாக 3 இயர்ஸ் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் 30 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தம் 46 வேக்கன்சிஸுங்க. ஸோ எலக்ட்ரிக்கல் டிசிப்ளின் இன்க்ளூட்ஸ், அதாவது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்னா என்னென்னலாம் இது கூட நீங்கள் இன்க்ளூட் பண்ணியிருந்தீங்க இதெல்லாம் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல், அப்படி இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், அப்படி இல்லைனா எலக்ட்ரிக்கல் பவர் ஆர் பவர் சிஸ்டம் ஆர் பவர் இன்ஜினியரிங், இந்த டிசிப்ளினில் நீங்கள் படிச்சிருந்தாலும் கூட இதற்கான எலிஜிபிலிட்டி உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஜூனியர் இன்ஜினியர் மெக்கானிக்கல், இதற்கான ஆரம்பகட்ட சம்பளமாக 29,600 1,19,500 வரையும் உங்களுக்கான சம்பளம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபுல் டைமாக 3 இயர்ஸ் படிச்சிருக்கணும். 60% மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்கேஸ் எஸ்டி மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்தால் 50% மார்க் எடுத்திருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெக்கானிக்கல்னால் நீங்கள் மெக்கானிக்கல் படிச்சிருக்கலாம், ஆர் ப்ரொடக்ஷன் படிச்சிருக்கலாம், ஆர் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் படிச்சிருக்கலாம். ஸோ இதெல்லாம் படிச்சிருந்தால் இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மொத்தம் 49 வேக்கன்சிஸுங்க. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஜூனியர் இன்ஜினியர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், இதற்கான சம்பளமாக 29,600 1,19,500 வரையும் உங்களுக்கான சம்பளம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்கல் அண்டு கம்யூனிகேஷன்னா எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் படிச்சிருக்கலாம், ஆர் எலக்ட்ரானிக் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் படிச்சிருக்கலாம், ஆர் எலக்ட்ரானிக் அண்ட் பவர், ஆர் பவர் எலக்ட்ரானிக்ஸ், எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன். ஸோ இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இதெல்லாம் நீங்கள் படிச்சிருந்தாலுமே இதுவுமே உங்களுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குமே நீங்கள் 30 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தம் 17 வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடைசியாக சூப்பர்வைசர் ஐடி, ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஓஇ ஏசிசியில் A லெவலில் நீங்கள் கிராஜுவேட் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஐடியில் ஐடி நீங்கள் பாலிடெக்னிக்கில் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனா பிசிஏ ஆர் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் ஐடியில் நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரே ஒரு வேக்கன்சிஸ் தாங்க, அது யூஆருக்கு ஒதுக்கியிருக்காங்க. அடுத்தது சீனியர் அக்கௌண்டன்ட், இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பகட்ட சம்பளமாக 29,600 1,19,500 வரை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஏ
பாஸ் ஆர் இன்டர் சிஎம்ஏ பாஸ் கேண்டிடேட் எலிஜிபிலிட்டி அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தம் 10 வேக்கன்சிஸ்ங்க இதுக்கு. அடுத்தது ஹிந்தி டிரான்ஸ்லேட்டர், இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 27,000 1,05,000 வரையும் உங்களுக்கான சம்பளம் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நீங்கள் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷை வந்து நீங்கள் மாஸ்டர் டிகிரியில் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. ஸோ 30 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தம் 5 வேக்கன்சிஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சம்பளத்தை தவிர்த்து இந்த கம்பெனியில் நிறையா உங்களுக்கான பெனிஃபிட்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறையா அட்ராக்டிவ் காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக் பியூர் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்துடும். இது கூட டேரன்ஸ் அலவன்சஸ், ஹெச்ஆர்ஏ அலவன்சஸ், கேஃபேட்டேரியா அலவன்சஸ், பர்ஃபார்மன்ஸ் ரிலேட்டட் பே, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ். ஸோ உங்கள் ஃபேமிலிக்கு வந்து ஏதாவது வந்து லோன் வேணும்னா அதுவுமே இவங்க வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணி தராங்க. ஸோ உங்களுக்கு பென்ஷன் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கிராட்டிடியூட் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குதுங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்டை பொறுத்தவரை ஒன்ஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ப்ராஜெக்ட்டில் ஆர் எந்த பவர் ஸ்டேஷன் ஆர் எந்த ஆஃபீஸில் வேணாலும் நாங்கள் வந்து போடுவோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது இந்தியாவுக்குள்ளே இருக்கலாம், இல்லைனா வெளிநாட்டில் கூட இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸாக வந்து ஜென்ரல், இடபிள்யூஎஸ், ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 708 ரூபா அப்ளிகேஷன் ஃபீஸாக சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து எஸ்சி, எஸ்டி, மாற்றுத்திறனாளி நண்பர்கள், எக்ஸ் சர்வீஸ்மேன் மற்றும் பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கான எந்த விதமான கட்டணமும் வசூலிக்கப்படாது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸுமே இல்லைங்க. ஸோ எப்படி சார் இதுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் nhpcindia.com இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு கேரியர்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இவங்களே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் படித்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது கூட ரிட்டன் டெஸ்ட்டுமே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டெஸ்ட் சென்டரை வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் இந்தியாவில் 19 சிட்டிஸில் வந்து நடக்குது. அதை வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணும்போது ஃபஸ்ட்டு 3 சாய்ஸஸுக்கான டெஸ்ட் சென்டர் வந்து நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து நடக்குது. ஒரே இடம் தான் நம்ம தமிழ்நாட்டில் சென்னையில் ஒரே இடத்துல மட்டும்தான் எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷனை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் வந்து எக்ஸாமினேஷன் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. மொத்தம் 3 மணி நேரம் டைமு, 200 மார்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிவில் ஆர் எலக்ட்ரிக்கல் ஆர் மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன், சூப்பர்வைசர், ஐடி அண்ட் சீனியர் அக்கௌண்டன்ஸ் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெலாம் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்ட் 1ல் பார்த்திங்கன்னா மொத்தம் 140 கொஸ்டின் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டோ அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து 140 கொஸ்டின் வரும். பார்ட் 2ல் பார்த்திங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸஸில் 30 கொஸ்டின் வரும். பார்ட் 3ல் பார்த்திங்கன்னா ரீசனிங்கில் 30 கொஸ்டின் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் ராஜ் பாஷா ஆஃபீஸருக்கு பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா 3 பார்ட்டாக பிரிச்சிருக்காங்க. பார்ட் 1ல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 40 கொஸ்டின் வரும். பார்ட் 2ல் வந்து 30 கொஸ்டின் ஜென்ரல் அவேர்னஸில் வரும். பார்ட் 3ல் வந்து பார்த்திங்கன்னா ரீசனிங்கில் வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குங்க. ஒரு கொஸ்டின் நீங்கள் வந்து தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா 0.25 வந்து உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குங்க. நீங்கள் எஸ்சி, எஸ்டியாக இருந்தீங்கன்னா 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஓபிசியாக இருந்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன், மாற்றுத்திறனாளி நண்பர்களாக இருந்தால் 10 வருஷம் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனை அவங்க வந்து தராங்க. மெடிக்கலி நீங்கள் வந்து ஃபிட்டாக இருக்கணும் அந்த ஜாப் ரோலுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஆன்லைன் போர்ட்டல் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2/9/2025 அன்று ஸ்டார்ட் ஆகுது. லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1/10/2025 வரையும் உங்களுக்கான டைம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தாராளமாக கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 1 மாதம் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்குமே தெரிவிங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் ஃப்ரெண்ட்ஸ்.